ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளாக்கி பற்றி தாங்க. பிளாக்கி வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஓரளவுக்குன்னு விட கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லலாம். ஏன்னா இப்போதைக்கு ஒர்க்குக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. நீ ஏன்டா கையை கட்டி நிற்கிற? ஹாய் சொல். சரி, ஓகேங்க. நம்ம பிளாக்கி வந்து இப்போது ஒரு சின்னதாக ஒரு ரைடு போக போகிறோம். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்கு தான். சரி வாங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபியூவலெல்லாம் ஊற்றி கார்பரேட்டரில் க்ளீன் பண்ணி போட்டு, ஏர் ஃபில்டரெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டுங்க. கொஞ்சம் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போதைக்கு சிம்பிளாக ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு ஒர்க்குக்கு போகிற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். சரி வாங்க, சும்மா ஒரு ரைடு போய் பார்க்கலாம். அதை எடுத்து ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வா. இந்த ஸ்டாண்டெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா காட்டில் போய் சும்மா சினிமாட்டிக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இதுக்கெல்லாம் தேவைப்படுறங்காட்டி இதை எடுத்து வச்சுக்கிட்டுங்க. என்னப்பா? சரிப்பா. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை அப்படியே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி வாங்க போகலாம். செப்பல் போடும் இது. அப்பா வண்டி அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சுங்க. இப்போதைக்கு கொஞ்ச நாள் அது அப்படியே நிற்கிட்டேன். ஏன்னா தம்பி வண்டி வந்தால் தான் ரெடி பண்ணுறதுக்கு இது அடுத்து இந்த வண்டி விடனே அது முடிக்க நம்ம பிளாக் இது இனிமேல் நம்ம ரைடு பண்ண போகிறோம். ஸோ ரைடுங்கிறத விட வேலைக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸ்டார்ட் ஆகுறானா என்னன்னு தெரியலிங்க. பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். சொல்கிறேன் பின்னாடி. வாவ், ஆசம், சூப்பருங்க. அப்படியே நம்ம காட்டுக்கு அப்படியே போகலாங்க. கொஞ்சம் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்ல, கொஞ்சம் குறைப்பான். போக போக ரன் ஆகிக்குவானுங்க. சரியாகிக்குவான். அல்டிமேட்டு பண்ணுறானுங்க. வேற லெவல் என்ஜாய் பண்ணுறானுங்க பையன் பிளாக்கி. இப்படியே தாங்க. ஸோ திருப்பூர்லலாம் இருக்கீங்களா, இந்த வண்டி வந்து அவ்வளோக்கா எப்படி சொன்னால் கொஞ்சம் எல்லாம் வேலையெல்லாம் அதிகமாகி போச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் இங்கே வந்து ரெடி பண்ணேன். பாருங்க மயில். அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு வருவாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. ஓகே கைஸ், போகுது. அடுத்து அப்படியே நம்ம காட்டுக்கு போயிடுவோம். வாடா 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 வாடா, அடிச்சு நொறுக்குறானுங்க பையா. பாட்டி மாவரை பார்க்குறாங்க. இங்கே பாருங்க, நம்ம தலைவர் உட்காந்துருக்காரு.
காட்டுக்குள்ளே இறக்காச்சுங்க வண்டியை. அடிச்சு தூள் கிளப்பிட்டு வராங்க பாருங்க. அதுக்குள்ள பையன் அங்கே ஓடிட்டானுங்க. ஒரே நிமிஷம் காய்ஸ். ஸ்டாண்டுக்கு வந்து கல் வைக்கணும். ஸோ ஓகே கைஸ், இதாங்க நம்ம பைக்கு. இந்த வண்டி வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எடுத்தது இந்த வண்டி. கொஞ்ச நாள் இங்கேயும் ஓட்டினேன், அதுக்கப்புறம் திருப்பூர்லேயும் ஓட்டிகிட்டு இருந்தேன். வண்டியை ஓரளவுக்கு கொண்டாந்து நிப்பாட்டியாச்சுங்க. ஸோ காலையிலேருந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒர்க் இருந்ததுங்க. ஏன்னா இன்றைக்கி அது ஒரு விழாக்காக தான் எடுத்து போடலான்னு இருந்தேன். ஸோ அதனால தான் சின்ன ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணிட்டு, இந்த பைக் வந்து செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்க. ஆனால் இது எப்படி சொல்கிறதுன்னா, இதுக்கு இந்த வண்டியை வந்து பார்த்து காப்பி அடித்தது RX 100ங்க. அதுக்கு சுசுக்கியில் விட்ட வண்டி மேக்ஸ் 100. ஸோ மைலேஜ் வந்து ஓரளவுக்கு இப்போ எப்படின்னா ஒரு 40, 45 இந்த மாதிரி சம்திங் தான் தருது இந்த வண்டி. ஸோ நம்ம வந்து ஃபியூல் வந்து எப்படின்னா, பெட்ரோல் தனியாக ஆயில் தனியாலாம் கலந்து அடிக்க முடியாது. இதுக்கு வந்து பெட்ரோலு ஆயில் 2 மிக்சிங் பண்ணி தான் அடிக்க முடியும். ஸோ வண்டி வந்து வேறு மாதிரி அல்டிமேட் பண்ணுதுங்க. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு போய்ங்க நம்ம காட்டில் போய் தண்ணியெல்லாம் பாய்ச்சிட்டு வந்து 11:30 ஆயிடுச்சுங்க தண்ணி பாய்ச்சிட்டு வரக்கு. அதுக்கப்புறம் தான் வந்துங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் வீட்டில் வந்து வாழை மரமெல்லாம் வெட்ட வேண்டியது இருந்ததுங்க. ஏன்னா ஒரு வாழை மரம் வந்து தார் விட்டுருச்சு, அதுவும் கொஞ்சம் எல்லாம் முத்திருச்சுங்க. அதனால் அதையும் வெட்டி வச்சுட்டு வாழை மரமெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே குளிச்சுட்டு இந்த பாருங்க அப்பா வண்டி. இந்த வண்டியில் வந்து நிறையா மைனஸுங்கிறத விட நிறைய ப்ளஸ் இருக்குது. ஏன்னா மைலேஜுக்கு அடிக்கிறதுக்கு இந்த வண்டியை விட எந்த வண்டியும் நான் பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். எப்படின்னு பார்த்தாலும் மைலேஜுக்கு வந்து சூப்பர் அருமையான வண்டி. அது வந்து ஹீல்ஸ் பர்ஃபார்மன்ஸுக்கு சூப்பராக இருக்கும் மேக்ஸ் 100. ஸோ இன்னொரு வண்டி நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த வண்டி உள்ள டிவிஸ் இருக்குது, அதையும் ரெடி பண்ணணும். அம்மா வந்துட்டாங்க. வாழை மரத்தை வெட்டினதுக்கு திட்டு வாங்க பாருங்க கொஞ்ச நேரத்தில். அங்கே போய் உளறிட்டுருக்குறாங்க, என்னென்னு தெரில. உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாங்க. ஸோ நாளைலேருந்து நம்ம ஒர்க்குக்கு வந்து நம்ம பைக்கு தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ தொடர்ந்து நாளைக்கு கொஞ்சம் எல்லாம் ஃபன்னான வீடியோ நிறையா வரும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கையில் வந்து vlog வீடியோ தான் பண்ணுவோம். அது பயணம் நான். மற்ற இதில் வந்து கொஞ்சம் பைக்கில் ட்ராவலில் இருக்கையில் சின்ன ஃபன் வீடியோ இந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் என்னோடய இப்போதைய சுச்சுவேஷன் வந்து எப்படி போயிட்டுருக்கு தெரியுதுங்களா? வாரத்தில் வந்து 6 நாள் ஒர்க்குக்கு போயிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் சண்டே லீவு கிடச்சா அந்த மாதிரி பையன் கூட கொஞ்சம் ஃபன்னியாக வீடியோ பண்ணுறது, அவங்க கூட கொஞ்சம் சின்ன சண்டைகள் போட்டு அவங்க கூட செம்மையாக எனக்கு கிடைக்கிறது அந்த ஒரு நாள் தான். ஏன்னா காலையில் மற்ற நாள் எழுந்திரிச்ச உடனே அவனை நேரத்துலேயே கிளப்பி கொண்டு போய் ஸ்கூலில் விடணும். அதுக்கப்புறம் அவன் ஈவினிங் வந்து அவன் படிக்கிற வேலையை கொஞ்சம் படிக்க சொல்லி, அதுக்கப்புறம் எப்பவும் போல் சாப்பிட்டு எப்பவும் போல் தூங்கி மறுநாள் காலையில் அதே மாதிரி தான் எப்போவுமே இந்த மாதிரி தான் என் லைஃப் போயிட்டுருக்கு.
ஏன்னா எனக்கு இந்த டைம்ங்கிறது வந்து கொஞ்சம் கூட கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இந்த வீடியோவில் வந்து எல்லாமே நான் சொல்லிடுறேன். ஸோ பையனோட லீவுக்கு வந்து நான் ஏன் என்னோட நம்ம எஃப்ஜெட் வந்து கைக்கு கிடச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம பையனோட சேர்த்து நம்ம கர்நாடகா ட்ரிப் எடுக்கலாம். ஏன்னா அங்கே நிறையா பிளேசஸ் இருக்குது. கர்நாடகா அப்படி தான் ஒரு மைண்ட் செட்டில் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ பார்க்கலாம், கரெக்டாக அமைஞ்சதுன்னா பரவாயில்ல. ஏன்னா நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிடுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பூரா கேன்சல் ஆகி போயிடுதுங்க. ஸோ ஓகே கைஸ், இதோட நான் வந்து இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறக்காமல் ஷேர் பட்டன் அடித்து தெரிவிக்க விட்ருங்க. ஸோ மறக்காமல் எல்லாருமே வீடியோ நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கும் வரை நான் உங்கள் ராஜன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். பாய் பாய், see you, டாடா, லவ் யூ டு ஆல் கைஸ்.